ஹாய் பானிடெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த செக்ஷனில் நம்ம ஓவர் கரண்ட் ரிலே எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓவர் கரண்ட்டில் ஐடிஎம்டி கர்வ் அதேமாரி ஏபிபி ரிலேயில் ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக் பார்க்குறேன். இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இதான் சிடி கனெக்ஷன். இந்த ஆஸ் பர் சிடி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேனல்லையும் கனெக்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சிடிலேருந்து நம்ம ஒமிக்ரானுக்கு கேபிள் போடுவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா சிடி லிங்க்கை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சிடிக்கு போகிற லிங்க்கை ஏன் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா நம்ம அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதேமாரி சிடியை பைபாஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ரிலே ட்ரிப் ஆச்சுன்னா அந்த ட்ரிப் ஃபீட்பேக்கு கிட்டுக்கு வரணும். ஸோ அதனால் அந்த ட்ரிப் ஃபீட்பேக் எங்கே எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரிலே ட்ரிப் இஷ்யூ பண்ணுது. இந்த இடத்துல நம்ம ட்ரிப் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு ஸ்பேர் கான்டாக்ட் இருந்தாலும் அதில் ஸ்பேர் அவுட்புட்லேருந்தும் நம்ம ட்ரிப் ஃபீட்பேக் அசைன் பண்ணி அதுலேருந்து ரிலேலேருந்தும் டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் ஃபீட்பேக்லேருந்து நம்ம ஒமிக்ரான் பைனரி இன்புட்டுக்கு கனெக்ட் பண்ணோம். சிடியிலேருந்து நம்மளுக்கு நம்ம ஒமிக்ரான் சிடி ஸ்லாட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ ஐடிஎம்டி கர்வை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஐடிஎம்டினா என்னான்னு ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஐடிஎம்டினா இன்வர்ஸ் டெஃபினட் மீன் டைம். இது 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இதுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபால்ட் கரண்ட் ரொம்ப கம்மியாக வரப்போ ட்ரிப் டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபால்ட் கரண்ட் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா ட்ரிப் டைம் சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரிப் டைம் கொடுத்துரும். இதுதான் ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஐடிஎம்டியில். நம்ம அதேமாரி இந்த ஐடிஎம்டி பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது இந்த கர்வில். அதில் ரொம்ப முக்கியமான 4 கர்வ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நார்மல் இன்வர்ஸ், வெரி இன்வர்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸ், அதுக்கப்புறம் லாங் இன்வர்ஸ். இந்த 4 கர்வ் ரொம்ப முக்கியமான கர்வ். இந்த 4 கர்வுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குது. நார்மல் இன்வர்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய ஃபார்முலா டிஎம்எஸ் இன்ட்டு 0.14 டிவைடட் பை ஐஆர் பவர் 0.02 மைனஸ் 1. வெரி இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் இன்ட்டு 13.5 டிவைடட் பை ஐஆர் மைனஸ் 1. எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் இன்ட்டு 80 டிவைடட் பை ஐஆர் பவர் 2 மைனஸ் 1. லாங் இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் இன்ட்டு 120 டிவைடட் பை ஐஆர் மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மல்டிப்ளர். ஐஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் கரண்ட் பை நார்மல் கரண்ட். நார்மல் கரண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை செட் கரண்ட்டுன்னு சொல்லலாம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நார்மலாக இந்த கர்வ் பார்த்திங்கன்னா இது பிக்கப் ஆகிறதே பார்த்திங்கன்னா செட் கரண்ட்டை விட 110% அதிகத்தில் தான் பிக்கப் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டெஸ்டிங் ஒரு சாம்பிள் வேல்யூ வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். செட் கரண்ட் 1 ஆம்ஸும் டிஎம்எஸ் 1ம் இந்த கர்வ் பார்த்திங்கன்னா வெரி இன்வர்ஸும் செட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இதோட பிக்கப் டெஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ஃபால்ட் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. நான் ஒமிக்ரான் கிட் யூஸ் பண்ணி இதை செக் பண்ண போகிறேன். அதேமாரி இந்த ஒமிக்ரான் கிட்டில் எப்படி இந்த ஃபால்ட்டெல்லாம் சேவ் பண்ணுறது இதை பற்றியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 டைம்ஸ் ஆஃப் ஃபால்ட் கரண்ட், அதாவது 2 ஆம்ஸ் நம்ம ஒமிக்ரான் கிட் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரிப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இந்த ட்ரிப்பிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 13.57 செகண்டில் ட்ரிப் ஆகிருக்கு. இந்த ட்ரிப் ஆனது கரெக்டான்ட்டு நம்ம என்ஷூர் பண்ணோன்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணணும். நான் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபார்முலா எக்ஸலில் நான் போட்டு நான் இதை கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கேன் இந்த ஃபார்முலாவை. இப்போ ஆஸ் பர் நம்ம கேல்குலேஷன் படி பார்த்தோன்னா இது 13.5 செகண்டில் ட்ரிப் ஆகணும் அப்ராக்சிமேட்லி. இது கரெக்டாக ட்ரிப் ஆகிருக்கு. அடுத்தது நான் இதை 5 டைம் 10 டைம் நான் இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லா கர்வுக்குமே இந்த 3 டைப் ஆஃப் டைம் டெஸ்டிங் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் நான் ஸ்மால் இன்டர்லாக்லாம் அதேமாரி அதுக்கு டிப்ஸும் நான் இந்த ப்ரொடக்ஷனை பற்றி நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்வெர்ஸ் ட்ரிப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட 10 டைம்ஸ் ஆஃப் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, 0.8 செகண்ட்ல ட்ரிப் ஆவணும். ஆனா வந்து இது வந்து அபோவ் 1.25 செகண்ட்ல ட்ரிப் ஆகுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேல ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இது ஏன் வச்சுருப்பாங்கன்னா, கர்வ் ஓவர்லேப்பிங் ஆகக்கூடாதுன்றதுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த 1.25 செகண்ட்ஸை வந்து நம்ம வந்து குறைச்சி நம்ம செட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து நான் குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு நான் திருப்பி டெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் டெஸ்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்ராக்சிமேட்லி 0.8 செகண்டில் நம்மளுக்கு ட்ரிப் ஆகுது. நம்ம இப்போ வந்து லாங் இன்வெர்ஸ் கர்வ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஃபால் கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ட்ரிப்பிங் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ இது வந்து ட்ரிப்பிங் பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு நம்ம ரிலேயில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, மானிட்டருக்குள்ளே போயிட்டு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிட்டு கரண்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் ப்ரொடக்ஷன் பிளாக்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ பெர்சன்டேஜில் இது ப்ரெசன்ட்லி ட்ரிப்பிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இட் 100% நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, இது வந்து ட்ரிப்பை கொடுத்துரும்.
இப்போ நம்ம அந்த ஐடிஎம்டி கர்வ் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 110%க்கு மேலே போனாலே இது ட்ரிப் இஷ்யூ பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் இருக்குது. ஆனால் நார்மலாக எக்ஸிஸ்ட் பண்ணுற ப்ரொடக்ஷன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கரண்ட்டில் தான் ட்ரிப் ஆகும். 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஃபால்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு கம்மியான வேல்யூவில் வந்து இது ட்ரிப் ஆகிற மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்கன்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஓவர்லோட் ப்ரொடக்ஷன். எதனா வந்து ஓவர்லோட் ஆகுது, மோட்டர் இல்லை வந்து ஒரு ஃபீடர் வந்து ஓவர்லோட் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து ட்ரிப் ஆகிறதுக்காக மோட்டருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகணுன்றதுக்காக இது வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஐடிஎம்டி கர்வ் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்ட்டு, யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.